ஹலோ கைஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வாங்க இன்றைக்கி நம்ம ஒரு ரெசிபி பார்த்துடலாம். இன்றைக்கி நம்ம மீன் குழம்பு வைக்கிறோம். அதுக்கு ஒரு மண் சட்டியில் எண்ணெய் காய வச்சு கடுகு, உளுந்தம்பருப்பு, வெந்தயம் போட்டிருக்கேன். நான் என்னென்ன கட் பண்ணி வச்சுக்கேன்னா தக்காளி, வெங்காயம், சின்ன வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய். ஃபஸ்ட்டு நம்ம பூண்டு போட்டுக்கணும். நம்ம எண்ணெயில் சின்ன வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கிறணும். நான் ஒரு பக்கம் வெண்டைக்காவும் வதக்கிக்கிட்டு இருக்கேன் எண்ணெயில். ஏன்னா நம்ம இன்றைக்கி மீன் குழம்புல வெண்டைக்காய் போட போகிறோம். அடுத்து நம்ம பச்சை மிளகா போடணும், தக்காளி போடணும். நல்லா போட்டு இதையும் நம்ம நல்லா வதக்கிக்கணும். தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கணும். லோ ஃப்ளேம்லேயே வதக்குங்க. நல்லா ருசியாக நல்லா நமக்கு டேஸ்ட்டாக ஒரு மீன் குழம்பு கிடைக்க போகுது. அடுத்து நம்ம என்ன செய்யணும்னா மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மீன் பொடி. எங்கள் வீட்டில் வேறு டேஸ்ட்டாக ஒரு பொடி இருக்கும், அது நாங்கள் போடுவோம். மீனுக்கு புளி குழம்புக்கு நாங்கள் தனியாக ஒரு பொடி அரைச்சி வச்சுருக்கோம், அதை போடுவோம். எல்லாமே போட்டு நல்லா நம்ம வதக்கிக்கணும். ஒரு பக்கம் வெண்டைக்காய் வதங்கிக்கிட்டு இருக்குது. மீன் குழம்புல போடுறதுக்கு வெண்டைக்காய் போட்டால் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் மீன் குழம்புல. அடுத்து நம்ம எல்லா பொடியுமே போட்டுட்டோமா, அடுத்து மிக்ஸ் பண்ணிக்கணும். நான் ஜாரில் ஒரு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன். என்ன அதுனா சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி, அப்புறம் பட்டை வத்தை, பெருங்காயம் தூள், மீன் பொடியும், அப்புறம் நம்ம கொக்கோனட்டும் போட்டு நாம் நல்லா ஒரு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன். நம்ம அந்த பேஸ்ட் இதில் போட்டு நல்லா வேக வச்சுக்கிறணும். அதோடு சரி நம்ம கருவேப்பிலையும் போட்டு, அப்புறம் மல்லி தலையும் போட்டு அதையும் நல்லா வறுத்துக்கிறணும். அப்புறம் நம்ம வறுத்து வச்ச வெண்டைக்காயை இதில் எடுத்து போட்டு நல்லா வேக வைக்கணும். வேக வச்ச உடனே ஒரு பக்கம் சாதமும் வெந்துக்கிட்டு இருக்குது. வெண்டைக்காய் நல்லா வெந்து மசிகிற அளவுக்கு வெந்த உடனே அதில் நம்ம மாங்காய் போடணும். மாங்காயும் மீனையும் ஒன்றா போடுறேன். ஏன்னா மாங்காய் வேகமாக வெந்துடும். மீனோட சேர்த்து வேகும்போது அதோட ஒரு தனி ஃப்ளேவர், நல்ல செம்மையான ஒரு டேஸ்ட் கிடைக்கும் நமக்கு. நான் மீன் பாருங்கள் எப்படி சேர்க்கிறேன். நம்ம மீன் சேர்த்த உடனே கரண்டியை போட்டு போடக்கூடாது, ஓயாமல். அதில் மீன் என்ன ஆகும், நமக்கு உடஞ்சி போயிடும். அழகாக நம்ம ஒன்று ஒன்றா மீன் சேர்த்துக்கிறணும். சேர்த்துட்டு லைட்டாக மேலே மட்டும் அந்த கொஞ்சம் குழம்பு எடுத்து மேலே கொஞ்சோன்னு மட்டும் குழம்பு அதில் போட்டுக்கணும். நம்ம கொஞ்சம் மூடி வச்சு வேக வைக்கணும். பாருங்க எவ்வளோ நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது. லோ ஃப்ளேமில் தான் நம்ம வைக்கணும். எவ்வளோ அழகாக நம்மளோட மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் சாப்பிட்றவங்கலேருந்து யாருக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு யாருக்கெல்லாம் மீன் குழம்பு பிடிக்கும்னு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா இதே மாதிரி நிறையா வீடியோக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.